தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. வெல்கம் டு தூக்குச்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் போட்ட மீன் குழம்பு பண்ண போகிறேன். ஓகேவா? நான் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பச்சை மிளகா, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன், வடகம், கருவேப்பிலை, உப்பு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மசாலாஸ் வச்சுருக்கேன். நான் இது ஒன்று ஒன்றா போடுறப்போ சொல்கிறேன் அளவோட. கடுகு, மிளகு, ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகா வந்து சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்து புளியை ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். தாராளமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய், அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா சட்டியில் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லா வெந்தயம் போடுறேன். சிம்மில் வச்சு நல்லா இந்த வெந்தயத்தை மெதுவாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெந்தயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாக இடித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா மேலே மட்டும் லைட்டாக கீரி வச்சுருக்கேன், ஃபுல்லாக கீராதீங்க. இந்த மாதிரி 4 போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா. இப்போ இந்த பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஷ்மீர் மிளகாவை நல்லா இப்படி தண்ணி பிழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இது 3த்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளாஸ் ஆகிடும். நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி பொடியாக 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக இது வதங்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழம்புல வந்து மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு ஆகணும். நல்லா இது ஃபுல்லாக போட்டு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே நம்ம பூண்டு காஷ்மீர் சில்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. சட்டியிலே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி அப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு புளி கரைக்கும் போது இந்த டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சேன். இதே டம்ளரில் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி 2த்தையும் கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஓடக்கூடாது புளி தண்ணி, அப்படியே கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், திக் அண்ட் தின்னா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கல்லுப்பு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் உங்கள் குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 கரண்டி ஆட் பண்ணுறேன். 3லேருந்து 4 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம். இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த உப்பு நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா இதுவானதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணிக்கு ஏற்ற கொஞ்சோண்டு உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு, உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து கொதி வரணும். கொதிக்கிறதுனா சைடில் ஃபுல்லாக பபிள்ஸாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இனிமேல் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை சிம் பண்ணிவிட்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் போட்ட பிறகு மீனையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வவ்வால் மீன் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் கேஸை சிம்மில் வச்சுருங்க. கேஸ் சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஒரு கை அளவு வடகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு குட்டி தக்காளி 2, அதை தாளிச்சாச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை தாளிச்சாச்சு. இதை வந்து இந்த மீன் குழம்புல கொட்டிடலாம். லாஸ்ட்டாக இந்த மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு கை எடுத்து போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க.